ராஜனா நான் பேப்பர் ரவுடி இல்லை அப்படின்னு அது அவர் தான், அந்த டைலாக் தான். 17 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட வயசு என்ன இருக்கும்? அப்போ போய் பார்க்குறோம், அந்த பக்கம் அந்த பார்க்கிங், அந்த பக்கம் அந்த கமிஷன் ஆஃபீஸில் அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு மரம் மாதிரி, அந்த மரத்துக்கு கிளை கீழே வந்திருக்கு, ரொம்ப கீழே தூங்கிட்டு இருக்கு. அந்த கிளை இப்படி பிடிச்சிட்டு காலை தட்டிக்கிட்டே இருக்காரு, இப்படி பிடிச்சிட்டு. யாருன்னு பார்க்கும்போது இவர் சுற்றி சுற்றி தர்றாங்க, இவர் தான் ரவுடின்னா அப்படி பேப்பர் மாதிரி இருக்காரு. திருந்தி வாழணும், போலீஸ் தேடும் போது எனக்கு திருந்தி வாழணுன்ட்டு வருவீங்க, அப்புறம் கடைசியில் பார்த்தா திரும்பவும் வேலையை காட்டுவேன், இல்லையா நான் உண்மையுமே திருந்திடுறேன் அழுகுறாரு அந்த. ஆமாம் ஆமாம், கண்ணீர் அடிக்கிறாரு, என் குழந்தைங்களுக்காக நான் திருந்துறேன் அப்படின்றாரு. பாரு படத்தில் அந்த கேரக்டர்லாம் அவர் தான். இப்போ அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசியிருப்பாங்களா சார்? சூர்யாலாம் சந்திச்சிருக்காரு. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா சந்திக்கலான்னு சொல்லலாம், ஆனால் சந்திச்சதுக்கு ஆள்லாம் இருக்குது. கால் கட்ட வைக்கிறாங்க, ஒரு குழந்தைய தூக்கிட்டு இவருக்கு அந்த குழந்தைக்கு ஏதோ செயின் அதை போடுறாரு, போட்டுட்டு குழந்தைய தூக்கி முத்தம் கொடுத்துட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு திரும்பும் போதான் தெரியுது முதல் ரோல முதல் சீட்ல செல்வம் உட்காந்துருக்காருன்ட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கவங்க ஒருத்தன் கூட உட்காரவே இல்லை, நின்றுட்டே இருக்காங்க. ஓ, இதை நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு ஏஞ்சி குழந்தைய தூக்கணும், பின்னாடி இருக்கவங்க 500 பேர் ஏஞ்சி நிற்கிறாங்கன்னா செல்வம் ரவுடி தான். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் விமலேஷ் ஒன்று இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் முதர். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் முதர். தொடர்ந்து உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு தான் சார் இருக்கும். அந்த கதையில் இருக்க அந்த உண்மைத்தன்மையும் அங்கே நடந்த விஷயத்தையும் ஒன்றும் மறைக்காமல் சொல்கிறீங்க சார். முதல்ல அதுக்கே ஒரு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. மாலைக்கண் செல்வம் வடசென்னையின் சின்னவர்னு மக்களால், அங்கே இருக்க மக்களால் சொல்லப்படுறாரு. கத்தி எடுத்த கையில் பைபிள் எடுத்திருக்காரு. மாலைக்கண் செல்வம் யார், அவருடைய பின்னணி பற்றி சொல்லுங்கள் சார். நிச்சயமா இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை மட்டும் நம்ம சொல்லிடுவோம். நம்ம ஒரு கேங்ஸ்டரை பற்றி பேசும்போது 100% இது மாதிரி வேற ஒருத்தர் உருவாயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி கேங்ஸ்டரை பற்றி பேசுகிறோம். இது கேட்கும்போது கேட்குறவங்களுக்கு ஐயோ இப்படிலாம் இருந்திருக்கார, ஒரு ஹீரோயிசமாக தெரிஞ்சால் கூட அவங்களோட கிளைமேக்ஸ் ரொம்ப கொடூரமாக இருக்கும். இந்த மாதிரி யாரும் வந்துடாதீங்கன்றதுக்காக தான் அவங்களோட கதையை சொல்கிறோம். அதுதான் நம்மளோட நோக்கமாக இருக்கும். பொதுவாக செல்வம், அந்த செல்வம் என்ற மாலைக்கண் செல்வம், அவர் அவரோட பார்வை ஒரு பார்வை கொஞ்சம் கீழ் நோக்கியே இருக்கும், ஒரு கண்ணோட பார்வை. அவர் மாலைக்கண்ணா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கண்ணு தெரியாது, அப்படிலாம் இல்லை. அவர் இருக்கும்போது யாரும் மாலைக்கண் செல்வம்னு சொல்லிட்டு அவரை போய் பார்த்துட முடியாது, பார்த்துட்டு திரும்ப வந்துட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபர். 1990ஆம் ஆண்டு 92ஆம் ஆண்டுகளில் சென்னையில் ஒரு பெரிய ரவுடியாக வலம் வந்தக்கூடிய நபர் தான். நீங்கள் மத்திய சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு ரவுடி இருந்திருப்பாங்க, தென் சென்னையில் ஒரு ரவுடி இருந்திருப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது முதல் ரவுடியோட கொலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுடி கொலை செய்யப்படுறது சென்னையில் போலீஸ் ரெக்கார்டு படி தான் நம்ம பேசுகிறோம். 1987ஆம் ஆண்டு இப்போ நம்ம காசிமேடு பகுதின்றோம். ஆனால் அது அங்கே இருக்கவங்க கிட்ட எப்படின்னா அது காசிமா நகர்னு. அந்த காசிமா நகரில் அந்த பகுதியில் சூரிய நாராயணன் தெரு குப்பன் சாலையோட சந்திப்பில் பாஸ்கர் அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய மனைவியோட, கர்ப்பிணியான மனைவியோட போயிட்டு இருக்காரு. நடந்து போகும்போதே அங்கே அவர் வெட்டி, போலீஸ் ரெக்கார்டு படி அவர் வடக்கத்தியான பாஸ்கர், அவர் ஒரு பெரிய ரவுடி. எதன் காரணமாக வெட்டி கொல்லப்படுறாரு சார்? இல்லை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாலைக்கண் செல்வத்து காலத்துக்கு முன்னாடி காலம். ஓகே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வடசென்னை படத்தில் பார்த்துருப்போம், கப்பலில் ஊக்கடிக்கிறது இல்லைன்னா, அப்போ இந்த சிங்கப்பூர் கப்பல்லாம் அப்போ இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இருக்கவங்க பழைய ஆளுங்களுக்கு மட்டும்தான் அங்கே தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கே இது அங்கே இருக்கவங்க கிட்ட பல பேர்கிட்ட ஆய்வு செய்து, காவல்துறையில் இருந்தவங்க அந்த வயசானவங்க கிட்டலாம் கேட்டு, அப்போ என்ன பண்ணுவோம், இந்த கடல் ஒருக்கு புறமாக தானே அந்த கப்பலை நிறுத்தி வச்சுருப்பாங்க. இங்கே ஹார்பரில் லோடிங் அன்லோடிங் பண்ணுறோம். அந்த மாதிரி நேரத்தில் போய் கப்பலில் ஊக்கடிச்சு எடுத்துகிட்டு வர்றது, ஊக்கடிக்கிற பழக்கம் நம்ம படத்து மூலியமாக தான் இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியுது. ஆனால் அது கற்பனை கதையில் இல்லை, அது முன்னாடி நடந்தது தான் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஊக்கடிக்கிறது தான் வடசென்னையில் பெருசாக நடந்திருக்கு. அந்த ஊக்கடிக்கும் போது என்ன பண்ணியிருக்காங்க, வெளி மாநிலத்திலேருந்து தான் ரவுடிகள்லாம் பல பேர் வந்திருக்காங்க. அந்த வெளி மாநிலத்திலேருந்து வரும்போது இங்கே சாராயம் வியாபாரம் நடந்திருக்கு.
கான்ட்ராக்ட் பேசி கான்ட்ராக்டில் பஞ்சாயத்து பண்ணுறது, செம்மர கடத்தல் பண்ணுறது, சந்தன கடத்தல் பண்ணுறது, அப்புறம் துறைமுகம் வழியாக போதைப் பொருட்களை எடுத்துகிட்டு வர்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அப்போ இருக்க ரவுடிங்கெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாலைக்கண் செல்வத்துக்கு முந்தைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் இந்த வடக்கத்தியான் பாஸ்கர், அதுக்கப்புறம் பவுடர் ரவின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கெட்ச் ரவின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அப்புறம் சிஜி காலனி ரவின்றவர். இவரெல்லாம் மாஸ்டர், எல்லாரையுமே பேசக்கூடியவர். அவங்களாம் ரொம்ப ஏஜ்டாகி சன்மார்க்க நெறியில் போய் இன்னைக்கு வந்து ஒரு சன்மார்க்க நெறியில் வடலூர்லேயே கெதியாக இருக்கிறாங்க. அந்த இப்போ நம்ம வந்து ஆதாரப்பூர்வமாக அந்த ரவி சிஜி காலனி ரவி, அவர் சிஜி காலனி ரவினா தமிழ்நாட்டில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரபலமாக இருந்த அனைத்து ரவுடிகளையும் அவங்களுக்குள்ள இருக்க விஷயங்களை பேசி பஞ்சாயத்து பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சு பேசுறது தான் இவரோட வேலை. அது வந்து எந்த சம்பவமும் செய்யாமல் ரவுடிங்களை மட்டும் வச்சு தன்னை ரவுடியாக இருந்த காஞ்சிபுரம் அப்பு என்ற கிருஷ்ணசாமி இருக்கார்ல, காஞ்சி சங்கரராமன் கொலை வழக்கில் இருந்தார். அவரும் இதாகிட்டார், நீரிழிவு நோயினால் இறந்துட்டார். அந்த மாதிரி நபர்கள்ல இருந்து பெரிய பெரிய ரவுடிங்க, இந்த வட சென்னை, தென் சென்னை, வெளியூர், காஞ்சிபுரம், ஸ்ரீபுரம், இங்கே மாதிரி இருக்க ரவுடிங்களை மொத்தமாக கூப்பிட்டு பேசணுன்னா அப்போது இந்த சிஜி காலனி ரவி அவரை நீங்களாம் ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது யாரும். அவர் ஃபோட்டோ எங்கேயுமே இருக்காது. அவர் கல்யாணத்துக்கு எப்படி வருவார், எக்ஸல் சூப்பரில் வருவாரா, காரில் வருவாரா, மொட்டை அடிச்சுட்டு வருவாரா, இல்லை டோப்பை வச்சுட்டு வருவாரான்னு கூட தெரியாது. இப்போ 70 வயசை கடந்து சன்மார்க்க நெறியில் இருக்கார் சிஜி காலனி ரவி. சிஜி காலனி ரவின்னா சொக்கலிங்க கிராமணி தான் அந்த சிஜி காலனி அப்படியோட அர்த்தம். அப்படியே வரும்போது அது அந்த சமகாலத்தில் தான் பாக்ஸர் வடிவேல் எப்படி இருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம அது அப்போ காலத்தில் நம்மலாம் படிச்சுட்டு இருந்தால், நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட விரும்மாண்டி படத்தை பார்த்தா தெரிஞ்சிடலாம். இந்த ஜெயிலுக்குள்ளே நடந்த ஒரு அப்போ சென்ட்ரல் ஜெயில் இருந்துச்சு. நான்லாம் படிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் ஒரு டிவிலெல்லாம் நம்ம அந்த நியூஸ் வழியாக தெரிஞ்சிருக்கவங்க தான், பேப்பர் டிவியில் வழியாக. அந்த மாதிரி பாக்ஸர் வடிவேல் அவர் வந்து நீங்கள் பாக்ஸர் வடிவேல கூட கடந்த கொஞ்ச நாள் முன்னாடியே அவரோட குருநாதர் கூட இறந்து போனார். அவர் குருநாதர்னா யாருன்னா ரவுடி கிடையாது. அவர் அந்த சார்பட்டா பரம்பரையில் கடைசி ஒருத்தர் இருந்தார் அந்த பரம்பரையில். அவருடைய சிஷ்யன் தான் அவர். நம்ம அந்த படத்தில் கூட வரும், ரவுடியாகி வேலை வேஸ்ட்டாக போயிட்டாங்க. அந்த மாதிரி பாக்ஸர் வடிவேலாம் உடம்பை வச்சு ரவுடியானவர். புரியுது. பாக்ஸர் வடிவேல் பார்க்கும்போதே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும், வீரமணியை பார்க்கும்போதே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். ஆனால் மாலைக்கண் செல்வம், நம்ம சொல்ல போகிற மாலைக்கண் செல்வம் பார்த்தீங்கன்னா 4 அடி தான் இருப்பார், உள்ளியாக தான் இருப்பார். ஆனால் அவர் செய்த வேலைகள் ரொம்ப பெருசு. அந்த பாக்ஸர் வடிவேலு, மாலைக்கண் செல்வம், அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல இந்த காலகட்டம், அந்த வடக்கத்தியான் பாஸ்கருக்கு அப்புறம் அந்த சிஜி காலனி, அப்போ வந்து குள்ளப்பொண்ணு குமார் கொலைன்னு ஒரு நடக்குது. குள்ளப்பொண்ணு குமார், அதில் கூட இவர் பேரை கொஞ்சம் சேர்க்குறாங்க, குள்ளப்பொண்ணு குமார். அப்போ இந்த ஜென்ரேஷன் ஓய்து. எது வடக்கத்தியான் பாஸ்கர், இந்த பவுடர் ரவி, ஸ்கெட்சு ரவி, சிஜி காலனி ரவிலாம் அப்படியே கண்ட்ரோல் அந்த முடிஞ்சு அவங்க ஒரு மெச்சூர்டாக வரும்போது அந்த இடத்துல அதை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வடசென்னையில் இன்னொரு பகுதியான வேசர்பாடி, வடசென்னையில் இன்னொரு பகுதியான வேசர்பாடியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் தான் நாகேந்திரன், ஆசை தம்பி, கபிலன், சேரா, வெள்ளை ரவி, இவங்க வந்து ஒரு பக்கம் உருவாகிறாங்க. நீங்கள் சென்னையோட ஃபஸ்ட் என்கவுண்டர் தெரியும்ல, ஆசை தம்பி கபிலன் தான் தெரியும். அதான் சென்னையோட மலர் ஹாஸ்பிட்டல் கிட்ட ஆசை தம்பி கபிலன், அப்போ இன்னொரு அசோக்னு அவங்க தான், ஆசை தம்பி அசோக் தான் முதல் என்கவுண்டர், போலீஸார் என்கவுண்டர். கொலைன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கர் என்ற வடக்கத்தியான் பாஸ். அது அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா தான் திருவட்டியூர் தண்டையார்பேட்டை ராயபுரம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிணறு மணின்னு ஒருத்தர் இருந்தார். 7 கிணறு மணி அவர்லாம் இப்போ இல்லை. 7 கிணறு மணி காட்டான் சுப்பிரமணியம். இந்த காட்டான் சுப்பிரமணியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்தவங்க கத்தியில் தான் சாகணும், அவர் கத்தியிலே இறந்து விட்டார். அதுக்கப்புறம் கேட் ராஜேந்திரன் போலீஸ் என்கவுண்டருக்கு பயந்து போய் அவரும் கத்தியில் சார். இவங்க 2 பேரும் நீரிழிவு நோய் வந்து இதெல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகி முன்வினை பயன்னு வெட்டி கொண்டாங்க கேட் ராஜேந்திரனுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கேட் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் கேட் ராமமூர்த்தி பார்த்தீங்கன்னா திருவட்டியூர் விஜின்னு சொல்லிட்டு அந்த விஜயை தான் வந்து நம்ம விஜி, அப்புறம் ஒத்தவாடை சண்முகம்னு ஒருத்தர், குதிரை வெங்கடேசன் ஒரு ரவுடி, அப்புறம் குட்டியப்பான்னு ஒரு ரவுடி, தீனன், கர்ணன், அப்புறம் வந்து சின்னா என்ற சென்னை கேசவலு, லாஸ்ட்டாக ஸ்ரீபெரும்புதூரில், இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தென் சென்னை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாம்பழத்தான் அவர்லாம் நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் மாம்பழத்தான்ற அவர் கதையெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அயோத்திக்குப்பம், அவர் 2003 அயோத்திக்குப்பமும் மாலைக்கண் செல்வமும் சமகாலம்.
சமகாலத்தில் இருந்தவங்க. மாலைகன் செல்வம், அயோத்திக்குப்பம் வீரமணியோட தம்பி வீரகுமார், அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அகேன்ஸ்ட் குண்டு திருநா, அவங்க தோட்டம் சேகர் தெரியல, தோட்டம் சேகர் அவர் இறந்து போனது அது 2001. அதுக்கப்புறம் ஜாம்பஜார் முரளி, இது போன்றவங்கெல்லாம். அதில் தான் எதுவுமே செய்யாமல் ரவுடியானவர் தான் இந்த அப்பு என்ற கிருஷ்ணசாமி. இதில் இந்த ஜென்ரேஷன் முடிஞ்ச உடனே மாலைக்கண் செல்வம் அப்படின்னு ஒரு கேரக்டர் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, நம்ம வடசென்னை படத்தில் சொல்லுவோம்ல, ராஜனா நான் பேப்பர் ரவுடி இல்லை அப்படின்னுவான்ல, அது அவர் தான், அந்த டைலாக் தான். நீ பேப்பர் இன்னைக்கு வந்து சும்மா ஒரு கொலை செய்தவா சண்டை போடுவாங்க, உண்மையாலுமே ஒரு பெரிய ரவுடி. அந்த பக்கம் பங்குமார்லாம் அந்த பக்கம் இருந்தாலும், இந்த பக்கம் ஃபிஷர்மேனுங்களை வச்சுக்கிட்டு பங்குமான ஒரு சமூகம் சார்ந்து அவர் ஒரு அமைப்பு, அப்படி ஒரு ரவுடியாக ஒரு ஸ்டைலிஷான இவங்கள, அதாவது ஒரு மீனவர் சமுதாயம் அந்த பக்கம் ஒரு இவராக இருந்து ஒரு ரவுடியாக வந்த ஒரு நடுவில் நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு ரவுடியானவர் அசோக், அவர் பேர் சாந்தகுமார், மேபி அசோக்குமார் என்ற பங்குமார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீரமணிக்கு எப்படி இந்த பக்கம் மீனவர்கள் நொச்சிக்குப்பம் பக்கத்தில் மீனவர்கள் ஃபுல்லாக இருந்தாங்களோ அதே மாதிரி அது எப்படி அந்த டைம்லன்னு பார்த்தா, இன்னைக்கு காவல்துறை வாங்கலாம், கார்பரேஷன் வாங்கலாம், வரி வாங்கலாம், கடை வச்சிருக்கவங்கள தான் வாங்கலாம். அப்போ பீச்சில் எவ்வளோ கடை இருக்கும்? அப்போ எல்லாத்தையும் மீனவர்களுக்கு எல்லாரும் வீரமணி காசு கொடுக்கணும்னா கொடுத்து தான் வாங்க. நீங்கள் அது பல லட்சமாக இருக்கும், அப்போ பல ஆயிரமாக இருக்கும். அப்போ அந்த 1000 பெரிய இன்னைக்கு கோடிக்கணக்கான அமௌண்ட்டில். அப்படி இருக்கும்போது தான் மாலைக்கண் செல்வம் வந்து அந்த குள்ள பொண்ணு குமார் வழக்கில் அப்படியே அதுலேருந்து அப்படியே ஃபார்ம் ஆகுறார். அவர் யார் கூட இருக்காருன்னு கேட்டால், அந்த சிஜி காலனி ரவி, அந்த சன்மார்க்க நெறி போயிட்டார் சொன்னால அவர் கூட இருக்கார். அவரு தான் வந்து இவர் கூடயே அவர் சொன்னால் இவர் கேட்பார். அந்த ஏரியாவில் பொறுத்தளவு அது பெருசு, இவர் சின்னவர்னுவாங்க. இங்கே சென்னையை பொறுத்தளவுக்கு வீரமணி வந்து பெரியவர், மாலைக்கண் செல்வம் அவர் சின்னவர்னா. படத்தில் பார்த்துருப்போம், ரவுடினா ஆர்பாரை கண்ட்ரோலில் வைக்கணும். அதானே ரவுடிங்களுக்கு ஒரு ஆசை. என்னன்னா ரவுடியோட மாஸ்டர் என்ன? இப்போ அந்த பக்கம் போகும்போது காஞ்சிபுரத்தை போகும்போது தொழிற்சாலைங்களாம் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ தொழிற்சாலைகளே கிடையாது, அப்போ ஆர்பார். நம்ம படத்திலே பார்த்தா ஆர்பாரை கண்ட்ரோலில் இருந்தால் ஒரு ரவுடி. அப்போது ஆளானப்பட்ட வீரமணியாலே ஆர்பாரை தொட முடியல. இப்போ ஆர்பர்ல இந்த யூனியன்ஸ்லாம் இருக்குல்ல சார், ஆமா, நம்ம வடச்சென்னை படத்திலேயே ஆமா, மொத்த ஆர்பருமே இவர் தான் கண்ட்ரோல். ஆமா, இவர் காலத்திலே ஒரு பகுதி வந்து கேட் ராஜேந்திரன், இவர் தான் அதில் கேன்டீன், இவர் வந்து கேன்டீன் வச்சு நடத்துன்னு ஒரு கேன்டீன் வச்சுட்டு அதுலேருந்து அப்படியே இருந்துட்டு இதில் என்னன்னு கேட்டால், ஒரு இன்னைக்கு வந்து ஜேசிபி ஃபோர் கிளிப் வந்துருச்சு, ஒரு கண்டெய்னர் தான் தூக்கி வைக்கிது. அப்போ கண்டெய்னரே வராது அப்படின்னா, அப்போ கண்டெய்னரே இருக்காதுன்னா மெட்டீரியல் வரங்கிறத உள்ளேருந்து எடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போது லோடிங் அன்லோடிங்க்கெலாம் ஆள் போகணும். ஒரு ஷிப்பு வந்துருச்சுன்னா அந்த ஷிப்லேருந்து இறக்கிறதுக்கு திரும்ப ஏற்றுறதுக்கு, இந்த ஷிப்பு வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு வெயிட் பத்தாமல் இருக்குது. சில பேர் வந்து ஒரு 100 டன் 200 டன் மணலை கூட போட்டுட்டு வருவாங்க. அப்போ இந்த லோடு ஏறும்போது அந்த மணலை எடுத்து இங்கே வைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ஆட்கள் தேவைப்படுவாங்க. அது இல்லாமல் ஒரு ஷிப்பு இங்கே வந்த உடனே அதுக்கு கிரீஸ் பேக் பண்ணுறது, அதுக்கு வாஷ் பண்ணுறது, கிளீனிங்க்கு, அதுக்கப்புறம் அந்த ஷிப்பு திரும்ப போகும்போது திரும்ப வந்தோடனே அதுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாகவே கல்மண்டபம் ராயபுரம் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும். அப்போ மாலைக்கண் செல்வத்துக்கு வந்து அந்த பக்கம் மீனவர்கள் சங்கத்திலையும் அவருடைய ஆளுமை இருந்துச்சு. அந்த பக்கம் அந்த காசிமா நகரில் அப்படியே ஒரு பெரிய ரவுடியாக ஃபார்ம் ஆகிட்டார். அவர் மேலே ஒரு 5க்கும் மேற்பட்ட கொலை வழக்கு இருந்தாலும் பெரிய ரவுடி. அதாவது எங்கே சம்பவம் செய்திருப்பார், எத்தனை பேர் சிட்டிக்குள்ளே சம்பவம் செய்திருப்பாங்க. இப்போ நம்ம போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்மளை பார்த்துட்டு ஒருத்தர் கூப்பிட்றாரு, சார் நீங்கள் அந்த வீடியோ பேசுனீங்களே அப்படின்றாங்க. என்னண்ணா நான்லாம் இந்த கேஸ் என்னங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்க, என்ன கோர்ட்டுக்கு போகிறீங்க? இது நான் அந்த அவருக்காக செய்தது, இவருக்காக செய்தது, செல்வனனுக்காக. நீங்கள் நான் இப்போ ஒரு உதாரணத்தில் நான் எந்த பக்கம் போனாலும் எனக்கு மாலைக்கண் செல்வம் அவரை பற்றி ஒருத்தர் தகவல் தராங்க. என்னன்னா அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவருக்காக நான் இவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்கேன், அவருக்காக இந்த கேஸு, அவருக்காக இந்த. அப்போது மாலைக்கண் செல்வம் மேலே ஒரு 5 வழக்குகளோ ஒரு 20 வழக்குகள் அவர் பேரில் 5 கொலை வழக்குகள் தான் அவர் பேரில் இருந்திருந்தாலும் இன்றைக்கி இருக்காங்களே ரவுடிகள் 50 வழக்கு 200 வழக்கு 300 வழக்குன்னு இன்றைக்கி ரவுடிகளுக்கு இருக்குது. ஆனால் மாலைக்கண் செல்வத்தை பொறுத்தளவுக்கு 50 வழக்கு கூட இல்லை, ஒரு 25 வழக்கு, அதில் 4-5 கொலை வழக்கு தான் இருக்குது. ஆனால் பாதி பேர் அவருக்கு எதிராக சாட்சி சொல்லாதனால எங்கேயும் வழக்கு ஆகலை. சாட்சி சொல்லாததுக்கு காரணம் என்ன சார்? காட்சி சொல்லாததுக்கு காரணம்னா பயம்.
இல்லை, எதுவுமே பணத்துக்காக செய்யப்பட்ட கொலையாக இருக்காது. ஓகே. இப்போ இன்றைக்கி தான் வந்து பணத்துக்காக கொலை செய்கிறான், பணம் கேட்கலனா கொலை செய்கிறான், தொழில் போட்டி காரணமாக கொலை செய்கிறான். அவனை கொன்னாதான் நம்ம பெரிய ஆளுன்றதுக்காக கொள்கிறான், காரணமே இல்லாமல் கொள்கிறான். அண்ணன் தம்பிங்க ஒருத்தனை கொள்ளணும்னா அண்ணன் வந்து சொத்தை தம்பியை அபகச்சின்னா தம்பி அண்ணனை கொள்வான், அண்ணன் தம்பியை கொள்வான். மாமியாரை மருமகள் கொள்றதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு மருமகளே கணவர் இறந்து போனோன்னா மாமியார் மாமனாரை கொள்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி இருக்கும்போது எந்த விதமான இதுவுமே இல்லாமல் தன்னுடைய வளர்ச்சிக்காக ஒரு கொலை பண்ணி பேர் எடுக்கிறதுக்காகலாம் கொலை பண்ணுறவங்களாம் இருக்கும்போது இவர் தன்னை சார்ந்து வரவங்களுக்கு, அதாவது வீரமணிக்கு இவருக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இந்த பக்கம் நான் வரமாட்டேன், அந்த பக்கம் நீ வராத, புதுசாக யாரையும் உள்ள வர வச்சிடாதீங்க. ஓகே. இதுதான் இவங்களோட எழுதப்படாத ஒரு ஒப்பந்தமாக இருக்குது. அதையும் மீறி இவங்களுக்குள்ள ஏதாவது சந்திக்கிறதுனா அதுக்கு நடுவில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதில் அந்த சிஜி காலனி ரவி அவங்க அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. மாலைக்கண் செல்வத்தை உதாரணமாக பார்த்தா அவருக்கு அரபாடி லாரிகள்லாம் 2-3 லாரி இருந்திருக்கு. அவருக்கு சின்ன வேனு, அரபாடி செங்கல்ல இதெல்லாம் ஏற்றுறது. பல பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதில் விஷயம் பார்த்தீங்கன்னா முதல் முறை மாலைக்கண் செல்வத்துக்கு அதாவது ஒரு என்கவுண்டர் பிளான் பண்ணுறாங்க. 2003 வந்து வீரமணியை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. 2002-2003. அப்போ வந்து ஜாங்கிட், ஜாஃபர் சேட், ரவி அவர்கள் தலைமையில் 2003 வந்து ஒரு அப்போ வந்து நாஞ்சில் குமரன் கமிஷனர் இருக்கார், பழைய கமிஷனர் ஆஃபீஸு. அங்கே வந்து ஒரு கூடுதல் கமிஷனரு, ஜாயின்ட் கமிஷனரு, அடிஷ்னல் கமிஷனரு, இந்த மாதிரி ஜேசி ஈஸ்ட் அந்த மாதிரி ஜாங்கிட், ஜாஃபர் சேடு, ரவி இவங்க 3 பேர் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணுறாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வீரமணி என்கவுண்டர் பண்ணியாச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலைக்கண் செல்வம், அந்த லிஸ்ட்டு பெரிய நீண்ட ஒரு 10 பேர் இருக்குது. நாலைக்கண் செல்வம், கேட் ராஜேந்திரன், அதுக்கப்புறம் காதுகுத்து ரவி, அதுக்கப்புறம் நாகேந்திரன், அதுக்கப்புறம் சேரா, அதுக்கப்புறம் காட்டான் சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் கருப்பு பாலு, அதுக்கப்புறம் திண்டுக்கல் பாண்டியன் என்ற சூப்பு கடை பாண்டியன், ஸ்டாலின், அப்புறம் கடைசியாக ஜர்மன் ரவி, இந்த பண்ணுற ஒரு 10 பேர் அப்போ லிஸ்ட்டில் எடுக்கிறாங்க. அப்போது வீரமணி இறந்து போனால் அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறது மாலைக்கண் செல்வம் தான். மாலைக்கண் செல்வம் முழுக்க ஏடிஎம்கே பர்சன். அவருக்கு ஏடிஎம்கே ரொம்ப பர்சன். எப்படின்னா நீங்கள் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்ந்தவர்கள் எத்தனை பேர் நார்த் மெட்ராஸில் இருந்தாங்க, ராயபுரத்தில் இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அந்த அமைச்சர்கள் கூடலாம் நெருக்கமாக இருக்கக்கூடியவர் இருந்து தான் ஆகணும். ஒரு ஃபிஷர்மேனுக்கு எதுனா ஒன்றா அவங்கக்கிட்ட போகிறது, அந்த மாதிரி இவங்கக்கிட்ட அங்கே பெரிய ஏன்னு கேட்டால் இன்றைக்கி ராயபுரம், ஐயோ வடசென்னைனா ஒரு ரவுடி அப்படின்னு ஒரு இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வடசென்னைன்னு ஒரு படம் எடுத்ததுக்கே நம்ம எல்லாரும் அந்த டைரக்டர் ஏன் அப்படி எடுத்தோன்னு நம்ம கேட்குறோம். அந்த பேர் வர்றதுக்கு காரணமானவங்க இவங்கெல்லாம். இவரும் ஒரு காரணம், அந்த பேர் வர்றதுக்கு இவரும் ஒரு காரணமானவர். அப்போது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அந்த பக்கம் உருவாக்கிட்டார். இன்று அவர் இல்லை, ஒரு 20 வருஷம் ஆச்சுனால அது ஓடியிருந்தாலும் அவர் இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அப்போது என்கவுண்டர் நடக்க போது இவரை தான் பண்ண போகிறாங்க லிஸ்ட் பண்ணும்போது இவருக்கு தகவல்லாம் தெரியுது. உடனே மினிஸ்டர் மூலிமா போயிட்டு இதுவரையும் எந்த ரவுடியும் காவல் ஆணையர்கிட்ட நேரடியாக சரண்டர் ஆனதில்லை. நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க, நடந்ததே இல்லை. முதல் முறை சென்னை மாநகர காவல் ஆணையர்கிட்ட ஒரு சரண்டர் ஆகிறார். எப்படி சரண்டர் ஆகுறாருன்னா, நான் அப்போ வந்து 2007 ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் பழைய கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு ரவுடி சரண்டர் ஆக போகிறாரு, கமிஷனர்கிட்ட ஒரு ரவுடி சரண்டர் ஆக போகிறாருன்னு ஒரு பேச்சு இருக்குது. உடனே அந்த கமிஷனர் ஆஃபீஸில் இருக்க பழைய கமிஷனர் ஆஃபீஸில் இருக்க ரிப்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் இதாக அப்படியே பார்த்து கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து உடனே கமிஷனர் வெளியே வராரு. கமிஷனர் வெளியும்போது ஒரு ரவுடிகிட்ட ரவுடி சரண்டராக வந்திருக்காருன்னு பார்த்தா ஜாங்கிட்டு, ஜாஃபர் சைடு, ரவி இவங்கெல்லாம் வராங்க. உடனே எங்கே ரவுடின்னு பார்க்க, எங்கே ரவுடிங்க ரிப்போர்ட்ஸ்லாம் தேடுறாங்க. பெரும்பாலான பேர் அவரை பார்த்ததே கிடையாது. அப்போ நம்ம வந்து ஒரு 2007 என்ன வாங்க, 2017 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. 17 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட வயசு என்ன இருக்கும். அப்போ போய் பார்க்குறோம், அந்த பக்கம் அந்த பார்க்கிங், அந்த பக்கம் அந்த கமிஷன் ஆஃபீஸில் அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ், ஒரு மரம் மாதிரி, அந்த மரத்துக்கு கிளை கீழே வந்திருக்கு, ரொம்ப கீழே தூங்கிட்டு இருக்கு. அந்த கிளை இப்படி பிடிச்சிட்டு காலை தட்டிக்கிட்டே இருக்கார். இப்படி பிடிச்சிட்டு யாருன்னு பார்க்கும்போது இவரை சுற்றி தர்றாங்க. இவர் தான் ரவுடின்னா அப்படி பேப்பர் மாதிரி இருக்கார். அவரை சுற்றி அவ்வளோ அட்வொகேட்டு அவ்வளோ பேர் இருக்காங்க. என்னடா பெரிய ரவுடின்னு பார்த்தா இவர் தான் தமிழ்நாட்டு. அப்போ கூட யாரும் உணரலை. ஆனால் இன்னைக்கு ஈவினிங் பேப்பர் வரும்போது தான் தெரியுது இவர் பெரிய ரவுடி.
கமிஷனரே வந்து என்ன நடிக்கிறியா, உன்னை என்கவுண்டர் போடுவாங்கன்னு வந்து இங்கே நடிக்க வர, நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ என்னென்ன பண்ணியிருக்க, இப்போ எத்தனை கொலை பண்ணியிருக்க எல்லாம் நீ தெரியாமல் இருக்குது, உன் மேலே எத்தனை கொலை கேஸ் இருக்குது அப்படின்றார். 3 அப்படின்றார். உடனே அப்போது ஜாங்கிட்டு இருக்கார். இல்லை இவர் மேலே 4 இருக்குது அப்படின்றார். உடனே கமிஷனர் கேட்குறாரு எத்தனை பசங்க அப்படின்றார். உடனே அவர் சொல்கிறார் எனக்கு பசங்களாம் படிக்குதுங்களா, படிக்குது. உனக்கு வெக்கமா இல்லையா, உன் பசங்களுக்குலாம் அசிங்கமா இல்லையா, நீ இவ்வளோ பெரிய ரவுடியாக இருக்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தா உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்ட்டு. அதனால தான் நான் திருந்தி வாழணுன்றார். உன்ன மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், திருந்தி வாழ்றேன்னு சொல்லுவீங்க. இப்படி தானே வீரமணியும் சொன்னார். அப்புறம் என்கவுண்டர் பண்ண நீ திருந்தி வாழணும், போலீஸ் தேடும் போது திருந்தி வாழணுன்ட்டு வருவீங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா திரும்பவும் வேலையை காட்டுவேன். இல்லையா நான் உண்மையுமே திருந்திடுறேன் அழுகுறாரு. அந்த ஆமாம் கண்ணீர் அடிக்கிறாரு. என் குழந்தைங்களுக்காக நான் வந்து திருந்துறேன் அப்படின்றாரு. கண்ணீர் வடிச்சிடறாரு. உடனே அவர் கமிஷனர்கிட்டயே அவர் நேரடியாக சரண்டர் ஆகி அவர் சிறைக்கு போயிடுறாரு. 2007 அவர் சிறைக்கு போயிடுறாரு. சிறைக்கு போனதுக்கப்புறம் 2, 8, 9, 10 இந்த காலங்களில் சிறையில் இருக்கார். அதுக்கு முன்னாடியே பல நாள் சிறையில் இருக்கார். இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, கேரம் போர்டு இப்போ நம்ம 4 பேர் உட்காந்து கேரம் போர்டு விளாட்றோம்னா நம்ம 4 பேரையும் வின் பண்ணிடுவார். ஏன்னா தொடர்ந்து ஒரு காயின்ஸ் போட்டார்னா ஒரு 20 காயின்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பார். இந்த கதை தான் அந்த வடசென்னையில் கிஷோரோட கதை. கிஷோர் பொல்லாதவன்ல யாருன்னு கேட்டா செல்வம்னு ஒரு கேரக்டர் சார் கனெக்ட் ஆகுது சார். கிஷோர் பொல்லாதவன்ல செல்வம்னு ஒரு கேரக்டர். அதே கிஷோர் தான் வந்து இந்த வடசென்னையில் அந்த விட்டு போன கேரக்டர் கேரம் போர்டு விளையாடுது. உண்மையாகவே கேரம் போர்டு விளையாடுறது தான். எங்கே விளையாடுவாங்கன்னா அந்த ராயபுரத்தில் காசிமேடு பக்கத்தில் பனைமரப்பெட்டின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த மாடி மாரி கட்டி பனைமரப்பெட்டி அப்படின்வாங்க, அங்கே தான் இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. ஆனால் அப்போ வயசானவங்களாம் பனைமரப்பெட்டிக்கிட்ட தான் அங்கே தான் உட்காந்து விளையாடணும். இப்போ கூட நமக்கு அவர் தெரிஞ்சவர் நிறைய பேர் டெய்லி அண்ணான்னு பேசுவோம். ஒன்று நம்மக்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க எங்கள் அண்ணான்னு பேசுவாங்க. அந்த பனைமரப்பெட்டி அங்கே தான் நின்று கேரம் போர்டு விளையாடுறது. திரௌபதி அம்மன் கோயில்னு ஒரு கோயில். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா திருவிழா நடத்துறது. ஒரு காலகட்டத்தில் அதாவது அவர் சாகும்போது அவருக்கு 61 வயசு 62 வயசு. அப்போது அவர் 2021 இந்த கொரோனா காலத்தில் சம்திங் 21 இறக்குறாரு. 2021 இறந்து போகிறாருன்னா 2007 அவருக்கு என்ன வயசு இருக்குன்னு பாருங்கள். 2007னா நீங்கள் ஒரு 14 வருஷம் முன்னாடி, 61 வருஷம் 14 வருஷம் முன்னாடினா என்ன ஒரு 47 வயசான சரியான வயசு. அந்த மாதிரி வயசுலேயே அவருக்கு பல கான்டாக்ட் இருந்துச்சு. நடிகர்கள்லாம் பல பேர் அவரை போய் பார்த்துருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அவர் இந்த மற்ற ரவுடிங்க மாதிரி பந்தா பண்ணுறது அப்படின்னாலும் ஒரு சாதாரண ஒரு லப்பர் செருப்பு போட்டுப்பார், ஒரு நேவி ப்ளூ ஷர்ட் போட்டுப்பார் அதிகபட்சம், இல்லை காக்கி பேண்ட்டு, இல்லை காக்கி சட்டை நேவி ப்ளூ பேண்ட் போடுவார். திடீர்னு பார்த்தா ஸ்ப்ளெண்டர் பைக்கில் போவார். இவர் வந்து ஜெயிலுக்கு போயிடுறாரு. யாராவது ஒரு பையன் போயிட்டு என்னடா வேலைக்கு போகலையா அப்படின்னு நம்ம கேட்குறாங்கன்னா, இல்லைண்ணா வேலை இல்லைண்ணா, யாருக்குன்னா சொல்லி வேலை வாங்கி தரேன். என்ன கடை திறக்கலையா, இல்லை கடைக்கு சாமான் வாங்க காசு இல்லை, சரி இரு நாளைக்கு சாயந்தரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 கொடுத்து போய் எதனா வேலை தொழில் பண்ணு போ. என்னையா சிப்புக்கு போகலையா, மீன் பிடிக்க போகலையா, இல்லை படகு ரிப்பேர் ஆயிடுச்சு, இன்ஜின் சரியில்லை, சரி போ அதை ரெடி பண்ணு. இந்த மாதிரி வாரி கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு. ஆனால் அவர் கூட யாரும் ரவுடியாக சேர்த்துக்கல சார். அதாவது நிறைய பேர் அவருக்கு அப்புறம் வந்து சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே கான்டாக்டில் இருந்திருக்காங்க. அதாவது அவர் கூட கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க அசோசியேட்டாக, வெளியே வந்து அவர் பேரை சொல்லுவாங்க. அவர் பேரை சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அவர் கூட இருந்தார், அவர் கூட இருந்தவரும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்களாம் வேற வேறு கட்சியில் இப்போ இருக்கிறாங்க அவர் பேரை சொல்லி இருந்தவங்க. பட் யாரையும் நம்பி அவர் இல்லை, அது ஒன்று. யாரையும் நம்பி அவர் இல்லை. இதுக்கு நடுவில் என்னன்னு கேட்டால், அதாவது சினிமாவில் ஃபைட்டராக ஸ்ட்ரென்த் கற்றுக்கிட்டவங்களே, சினி ஸ்ட்ரென்த் கற்றுக்கிட்டவங்களே, சரி யூனியன் கார்டு எடுக்காமல் கஷ்டமாக இருக்குது, என்னப்பா வேலைக்கு போகலையா, இல்லை யூனியன் கார்டு எடுத்தால் தான் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டு வேறு வேலைக்கு அப்போ போகிறேன், சரி நான் ரெடி பண்ணி தரேன்ட்டு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு, அதாவது குறையாமல் 17 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போவே 3 லட்சம் 2 லட்சம்லாம் யூனியன் கார்டு இருந்துச்சு. அப்பயே பல பேருக்கு யூனியன் கார்டு எடுத்து கொடுத்துருக்காரு அந்த மாதிரி ஒரு நபர். அதற்கு பிறகு என்னன்னு கேட்டால், அந்த அவருக்கு ரொம்ப நாள் பழகினா கூட அவர் தான் மாலைக்கன் செல்வம்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி ஒரு நபர்.
இன்னொரு விஷயம், வட மாநிலத்திலேருந்து இங்கே வராங்க. இப்போ நாளுக்கு 5000 பேர் 4000 பேர் 10,000 பேர் வந்துக்கிட்டு இருக்கான். அதில் எத்தனை பேர் அக்யூஸ்ட் வரான், கிரிமினல் வரான்னு தெரியாது. அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து அங்கே போய் பல சம்பவங்கள் பண்ண நபர். ஓ, எப்படி சார் அங்கேயும் லிங்க்? அங்கேயும் அவருக்கு அப்போ கான்டாக்ட் இருக்குது. அதாவது கைதி பண்ண போலீஸ் வராங்க அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸில் பிளான் பண்ணும்போதே அவருக்கு நாலேஜ் வந்துடும். சரி சார் 10 மணிக்கு வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிங்க, வீட்டில் இருப்பேன், வந்துடுறேன். அவர் ஒரு ரூமில் தான் இருப்பார் போல இருக்கு. உண்மையாக ஒரு விஷயம் என்னன்னா, நீ பார்த்தியான்னு நம்மளை கீழே வேணா கமாண்டு போடுவான். பார்த்தவனுக்கு மட்டும் தான் தெரியும். நார்மலாக வீட்டில் இருந்தால் கூட அந்த துண்டை வந்து இப்படி கிராஸாக போட்டுக்கிட்டு இருக்க கேரக்டர் அவர். அந்த துண்டு இருக்குல்ல, ஒரு லுங்கி பேண்ட் கட்டுற, ஷார்ட்ஸ் போட்டுருக்க, லுங்கி கட்டினா கூட துண்டை இப்படி கிராஸாக போட்டுக்கிட்டு இருக்க ஒரு நபர் தான் அவர். கூட இருக்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ரெண்டாவது இதில் முக்கியமான விஷயம், நீங்கள் 6 படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார். அதில் திருப்பதி போகும்போது அப்படியே மொட்டை அடிச்சுக்கிறது, அதெல்லாம் இவர் பண்ண விஷயங்களில் பல ஸ்கிரிப்டில் அது ஒரு ஸ்கிரிப்ட். மாலைக்கண் செல்வத்தோட ரியல் ஸ்கிரிப்டில் அதெல்லாம் ஒன்று. ஓ, டக்குன்னு திருப்பதி லட்டை வாங்கிட்டு வரான்றது, திருப்பி வரும்போதே திருப்பதி போயிட்டு வந்தேன்ட்டு லட்டோட போய் மொட்டை அடிச்சு லட்டோட போய் பார்க்கறது, இதெல்லாம் அவர் தண்ணியில் இறங்கி ஓடுறது. அவருக்கு சினிமா பைத்தியம். அதில் அவர் சூர்யாவோட ரசிகர். ஓ, இப்போ சூர்யா சார் சொல்லியிருந்தீங்க சார், இப்போ 6 படத்தில் அந்த கேரக்டர்லாம் அவர் தான். இப்போ அவங்க 2 பேரும் சந்திச்சு பேசியிருப்பாங்களா சார்? சூர்யாலாம் சந்திச்சிருக்காரு. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா சந்திக்கலான்னு சொல்லலாம், ஆனால் சந்திச்சதுக்கு ஆள்லாம் இருக்குது. இப்போ வெற்றிமாறன் கூட தான் சந்திச்சிருக்காரு. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன், வெற்றிமாறன் எங்கே போய் இப்போ எந்த ரவுடிங்களை பார்த்தாலும் அந்த ரவுடிங்க செத்துருவாங்க ஒன்று. ஓ ஆமாம், ஒரு 3-4 பேர் இது வரைக்கும் பார்த்து கேட்டிருக்காரு. அந்த 3-4 பேர் செத்துட்டாங்க. அதில் வந்து இவர் செல்வம் வந்து இவர் வந்து ரொம்ப ஏதாவது ஒரு பையன் வரான், ஆனால் இந்த மாதிரி என்ன விஷயம், பைக் வந்து டியூ காட்டில் தூக்கிட்டு போட்டாங்க, வேலைக்கு போக முடியல, பைக் இருந்தால் தான் வேலைக்கு போவாங்க. இப்போ நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கோம், 12வது படிச்சுட்டு கலெக்ஷனுக்கு செக்கு கலெக்ஷனுக்கு எதுக்கோ போவான். நீங்கள் பொல்லாதவன் படத்தில் கூட ஒரு பைக்கு மிஸ் ஆகும். உடனே என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் நம்ம நேரடியாக பார்த்த காட்சிகள், இது நேரடியாக பார்த்து நான் அதை உணர்ந்த நபர்கள் நம்மக்கிட்ட சொன்னது. நேராக போகிறாரு, என்னுடைய நண்பரோட சகோதரருக்குல நேராக போகிறாரு. ஏய் வா, கார் எதுனா இருக்கா வாங்க அப்படின்றாரு. கார் எடுத்து நேராக போகிறாரு. ஒரு மின்ட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஒரு மார்வாடி வீட்டுக்கு போகிறாரு. போனால் அந்த மார்வாடி வீட்டில் உள்ள கதவாக இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டேபிள் சேர், இந்த பக்கம் அந்த மெத்தை விரித்து படுத்து உட்காந்து தானே இருப்பாங்க மார்வாடிங்கெல்லாம். இவர் இறங்கி ஒரு குவாலிஸில் போகிறாரு. இறங்கி போயிட்டே இருக்கும்போது அந்த மார்வாடிங்கெல்லாம் எந்திரிச்சு கும்பிட்டுட்டு இந்த பட்டன்லாம் போடுறானுங்க. சொல்லுவோம் வாங்க 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 வாங்கன்ட்டு. வண்டி நம்பர் என்னையா, சாவி கொடுறான், வண்டியை முதல்ல இறக்கி கூட, வேலைக்கு போட்டான், ஆசி கொடு, எவ்வளோ பணம் கட்டான், போதும் குடியா, போறியா, வண்டி எவ்வளோ வாங்குற கொடு, போ, இங்கெல்லாம் சுற்றக்கூடாது, வேலைக்கு போகணும், உன் குடும்பத்தை பார்க்கணும். எல்லா பசங்களுக்கும் இவர் இதுதான் அட்வைஸ் பண்ணிடுது. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த பொல்லாதன் படத்தில் இருக்க அந்த செல்வம் கேரக்டர் மாலைக்கண் செல்வத்தோட உண்மையான கேரக்டர் மாதிரி தோணுதே சார். அவங்க தம்பிக்கு ஒரு டைலாக் சொல்லுவார், ரவி பப்ளிக்கு தொல்லை இருக்கக்கூடாதுன்னு. நீங்கள் அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்டா செல்வத்து கூட ஒரு காலகட்டத்தில் இருந்தவர் தான் காது குத்தி ரவிலாம். ஓ, அது என்னால் அவ்வளோ தூரம் உறுதிப்படுத்த முடியல. இருந்தவர்ன்ற ஒரு தகவல் இருக்குது, இருந்தவர்ன்ட்டு. பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்வாரு. அதே போன்ற நபர் தான் மாலைக்கண். அதே மாதிரி அவன் எல்லா பசங்களுக்கும் யாருன்னா ஒருத்தர் வந்தாங்கன்னா, கோயில் திருவிழா வந்தாங்களே யாருன்னா வராங்க அப்படின்னா ஒதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்காரு. இப்போ கூட என்கிட்ட காலைல ஒரு நண்பர் பேசினார். அவர் பயங்கரமான ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போகக்கூடியவர். அவர் திடீர்னு கொஞ்ச நேரம் பேசினாவே கண்ணெலாம் கலங்கினேன். என்ன தலைவர், செல்வனை இந்த சமாதிக்கு போவார், அந்த சமாதிக்கு போவார், இங்கே போவார், வேளாங்கண்ணிக்கு போவார், கோயிலுக்கு போவார், இந்த திருவிழாவுக்கு இவ்வளோ பண்ணுவார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, கடைசியாக அண்ணா எனக்கு 2 500 நோட்டு கொடுத்தாரு, அவள் தான். அப்படிலாம் வந்து ஒரு நாள் பார்த்தாரு, எனக்கு ஒரு 2 500 நோட்டு 2 கொடுத்தாரு, அதான் அவர்கிட்ட நான் கடைசியாக வாங்கினது அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, ரவுடி செல்வம் அப்படி இருந்தாலும் என்னை அவர் மோசடி பண்ணிட்டாருன்னு இது வரைக்கும் சொல்லலை. ஏன்னா முற்பகல், அதாவது கீழே போடுவான், நீ தியாகியா மாலைக்கண் செல்வம்னு போடுறவங்களாம் இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம எதுக்கு பேசுகிறோன்னு சொல்லிட்டோம். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்ன்றது மாதிரி தான் இவ்வளோ பெரிய ரவுடி இது வரைக்கும் எந்த ரவுடிக்கும், பெரும்பாலான ரவுடிக்கு நேச்சுரல் டெத்தே கிடையாது. நேச்சுரல் டெத்துன்றதே கிடையாது. இயற்கை மரணம், ஒரு நீரிழிவு நோய் 62 வயசுல
உடலை தாக்கி இறந்து போனது மாலைக்கன் செல்வம். இப்போ என்ன ஆயிடுச்சு, 2007 அவர் சரண்டர் ஆகுறாரு. சரண்டர் ஆகிட்டு 2010 அவர் கூட்டிகிட்டு வராங்க. 10 வெளியே வரும்போதே அவர் அந்த 2-3 வருஷத்தில் அவர் உடல் மோசமாகிடுது. உடல் மோசமாகி அப்புறம் நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லை சாப்பாடில் அது கலந்துட்டாங்க, இதை கலந்துட்டாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது எல்லாம் சொல்கிறவங்க சொல்லின்னு தான் இருப்பாங்க. உடனே அவரை வந்து அங்கேருந்து தூக்கிட்டு வந்து ராயப்பேட்டை பிரசன் ஹாஸ்பிட்டலில் போட்டுறாங்க. உடனே அவங்க குடும்பத்தார் வராங்க. வந்து அந்த ஹாஸ்பிட்டலே சுற்றி தேடுறாங்க. அந்த வார்டிலே அந்த இருக்கிறதே 10 வார்டு, பிரசன் வார்டில் 10 கட்டில் இருக்கும், 10 பெட் இருக்கும். இதுலேயே தேடுறாங்க. இவங்களுக்கே அவர் அடையாளம் கண்டுபிடிக்கும்போது அவர் எந்திரிச்சு பேப்பர் மாதிரி நிற்கிறார் ஜன்னல்கிட்ட. ஆளே ரொம்ப ஒல்லியா இருப்பாரு. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அப்படி எலும்பு மாதிரி ஆயிட்டாரு. உடனே கூப்பிட்டு அவரை சிறையிலேருந்து மீட்டு அதுக்கப்புறம் அவர் மருத்துவம் கூப்பிட்டு அவருக்கு எடுத்தோடனே அவர் பேச்சு போயிடுச்சுன்னா, நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ரவுடிங்கெல்லாம் சொல் பேச்சு கேட்கலாம், அந்த கால் நரம்பெல்லாம் எடுத்துருவாங்க அந்த காலத்தில். ஆனால் இவருக்கு அப்படிலாம் இல்லை. ஆனால் பேச்சு அவருக்கு வரலை அந்த உடல். அதை சரி பண்ணி அப்புறம் கேரளாவில் மருத்துவம் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து கேரளாவில் மருத்துவம் பார்த்து அவரை மீட்டு வராங்க. அதுக்கப்புறம் சரி நீ இருந்தால் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மோஸ்ட்லி பழவேற்காடில் தான் இருப்பார். பழவேற்காடு தான் அவருடைய லேண்டு, அவர் இருக்க இடம். பட் இந்த ராயபுரத்துலேருந்து பழவேற்காடுக்கு போய் அவர் அப்படியே காப்பாற்றிட்டு அப்படியே வச்சுட்ருக்காங்க. அவர் எங்கே இருக்காருன்னு யாருக்கு தெரியாது. எண்ணூரில், திருவட்டியூரில், அந்த பக்கம் பழவேற்காடு எங்கே இருக்காருன்னு யாருக்கு தெரியாது. இந்த 2007 அவர் திருந்துறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தார் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அவர் பெரிய சம்பவங்கள் எதுவுமே பண்ணல. உண்மையாகவே திருந்திட்டு அந்த உடல்நல சரியில்லாமல் 2010 வந்தோடனே அப்புறம் அந்த கமிஷனர் மாறுறாரு. அப்புறம் 2011 வந்து திருப்பாதி சென்னை சிட்டி கமிஷனராக இருக்கார் 2011. அப்போது அதே 2011 அதே அவருக்கு ஆகஸ்ட் மாதமே எல்லாம் நடக்குது. 2007 ஆகஸ்ட் மாதம் தான் அவர் சரண்டர் ஆகுறாரு. 2011 ஆகஸ்ட் மாதத்தில் 2வது வாரத்தில் ஏசி நவீன் சந்திர நாகேஷ் அப்புறம் பீர்முகம்னு 2 பேர் இன்ஸ்பெக்டர். இப்போ அவங்களாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, எல்லாருமே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஜவஹர் இப்போ ஏசிஆர் ரிட்டையர்ட் ஆன அவர், அதுக்கப்புறம் சம்பத் இன்ஸ்பெக்டர், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தனிப்படை வந்து வண்ணாரப்பேட்டை பகுதியை ராயபுரம் பகுதியிலையும் இவர் வந்து பணம் கேட்டு மிரட்டியதாக இவரை கைது செய்கிறாங்க. கைது செய்து ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இவரை நீதிமன்ற சிறையில் அடைச்சிடறாங்க. அதுலேருந்து சிறையிலேருந்து வெளியே வராரு. வந்த உடனே ஆனால் மிரட்டினாரா சார் பணம் கேட்டு? இல்லை, எப்பவுமே புது காவல்துறை வந்தோன்னா அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தபோது அந்த பிரச்சனை ஒருவேளை இவரோட முன்விரதம் இவரை போட்டுடலான்னு இருக்கலாம். வாடா சரண்டர் ஆடான்னு சொன்னால் கேட்க முடியாது. அந்த கொலையை தள்ளி போடலாம். காவல்துறையும் பொய் வழக்கும் பிரிக்க முடியாது. பட்டு அந்த கொலையில் அவர் இப்போ கேட்காம இருந்து வேற ஒருத்தன் இவரை கொண்டு இருந்தானா அதுவும் சட்ட லாண்ட் ஆர்டர் பிரச்சனை. அப்போ ஒரு சிறையில் அடைக்கிறாங்க. அவர் வந்து வெளியே வர்றாரு. 2011 அடைச்சவொன்னே திரும்ப வெளியே வர்றாரு. வரும்போது ஃபஸ்ட் பைபிளும் கைமா தான் இருக்கார். யாருன்னா வந்தாங்கன்னா கூட சோத்திரம்னு சொல்லிட்டு தான் பேசுகிற அளவுக்கு ஆகிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு கல்யாணம் ராயபுரத்தில் ஒரு கல்யாண சத்திரம். அந்த லாஸ்ட்டில் அது அந்த பகுதி கரெக்டாக தெரியல. எண்ணூர் வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு குழந்தைக்கு பிறந்தநாள், முதல் பிறந்தநாள். அந்த குழந்தை அவனோட கல்யாண நேரத்தில் அந்த அப்பாவோட அப்பா அம்மா கல்யாண நேரத்தில் ஒரு சிறையிலாம் வந்திருக்காரு. அந்த குழந்தை பிறகும்போது இல்லை. அப்போ இவரை கூப்பிட்ருக்காங்க. கேக் வெட்டிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. அந்த கல்யாண சத்தில் ஒரு 500-600 பேர், அதிகபட்சம் ஒரு 500-600 பேர் உட்காந்துருக்க மாதிரி நிற்கிற மாதிரி கச்சேரிலாம் அந்த ஏரியாவில் எப்படி நடக்கும், ஒரு பக்கம் பிரியாணி அப்படிலாம் நடக்கும். அப்போது ஒரு குழந்தை கேக் வெட்டி இவர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து இப்படி கொடுக்குறாங்க. இவர் கால் கட்ட வைக்கிறாங்க. ஒரு குழந்தைய தூக்கிட்டு இவருக்கு அந்த குழந்தைக்கு ஏதோ செயின் ஏதோ போட்டுட்டு குழந்தைய தூக்கி முத்தம் கொடுத்துட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு திரும்பும்போது தான் தெரியுது முதல் ரோவில் முதல் சீட்டில் செல்வம் உட்காந்துருக்காருன்ட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கவங்க ஒருத்தன் கூட உட்காரவே இல்லை, நின்றுக்கிட்டே இருக்காங்க. இதை நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு ஏஞ்சி குழந்தைய தூக்குனா பின்னாடி இருக்கவங்க 500 பேர் ஏஞ்சி நிற்கிறாங்கன்னா செல்வம் ரவுடி தான், சின்னவர்ன்ற ரவுடி தான், மாலைக்கன் செல்வம் என்ற ரவுடி. அவர் ஒரு ஸ்மெக்லர், கடத்தல், ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை, வழிப்பறி எல்லா வழக்குமே அவர் மேலே இருந்தாலும் அந்த பகுதியில் அவரை எப்படி நினச்சிருந்தாங்க. அப்போது அந்த ரவுடியா கூலிக்கு ஒரு இடத்துல போய் கொலை பண்ணலை. இன்னைக்கு மாதிரி கூலிக்கு கொலை பண்ணியிருந்தா வெட்டுப்பட்டு செத்துருக்கணும்ல. ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு உண்மையாகவே அவர் திருந்திட்டார். 2007 எதுவுமே சம்பவங்கள் செய்யலைன்னா கூட
அதோட விட்ட குறை தொட்ட குறை அந்த கர்மா வந்து அவர் அனுபவிச்சு தானே ஆகணும்ட்டு அவர் அனுபவிக்கிறாரு. 2011 ஒரு சிறைக்கு போயிட்டு வர்றாரு. சிறைக்கு போயிட்டு வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க பைபிள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பழவேற்காட்டில் இருக்காரு. யாருமே அவரை சந்திக்கல. நான் ஜெயிலேருந்து வந்திருக்கேன், அண்ணனை பார்க்கணும், என் பழைய நண்பன் அண்ணனை பார்க்கணும், அண்ணனை முன்னாடியே தெரியும் பார்க்கணும்னா அதெல்லாம் பார்க்க முடியாது. உனக்கு ஏதாவது பிரச்சனையா, அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை வா ஜெபம் பண்ணுவார் கூட. அவரை ஃபாஸ்டராக மற்றவங்க ஏற்றுக்கலைன்னா கூட அவர் வந்து ஒரு ஃபாஸ்டர் மாதிரி ஆயிட்டார். வரவங்களுக்கு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். இதுக்கு முன்னாடியே ஒரு முறை சிறைக்கு போயிட்டு வரோம், வருடம் தோறும் தொடர்ந்து. இது ஏன் சொல்கிறோன்னா, இன்றைக்கி வந்து ரவுடிங்கள்ல ஒருத்தருக்கு முரண்பாடாக இருக்காங்கல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா மாலைக்கன் செல்வத்து கூட எல்லாருமே நெருக்கமாக இருந்தவங்க, பகையே கிடையாது ரவுடிங்க. மாலைக்கன் செல்வத்துக்கு வந்து கேட் ராஜேந்திரன் நண்பராக இருப்பார், அப்போ இருந்த கோபிசாமி இருப்பார், இங்கேருந்து இப்போ இறந்து போனவர் பெரிய மகேஷும் தெரிஞ்சவராக இருப்பார், வீரமணியும் தெரிஞ்சவராக இருப்பார். அதுக்கப்புறம் இங்கே சிட்டிக்குள்ளே இருந்த பலரும் வந்து ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. ஏன்ட்டா எப்பவுமே அந்த ரவுடிங்கெல்லாம் அவங்க கூட இருக்கவங்கள தான் போடுவாங்கன்ற மாதிரி இவர் இந்த மாதிரி இருந்து, அதான் உண்மையான டைலாக். நான் பேப்பர் ரவுடி இல்லை, பேப்பரில் வந்து டேய் நீ ஒரு சின்ன கொஞ்ச நாள் 2 கேஸ் ஆனால் கூட என்னால் திரும்ப வர முடியாது, என் லைஃபே போயிடுச்சுன்ற ஒரு சென்னை, தமிழகத்தில் ஒரு தலைநகரம் சென்னையை வந்து ஒரு வட சென்னையில் ஒரு ஆர்பாரை கண்ட்ரோலில் வச்சுக்கிருந்த ரவுடி, ஆர்பார்லேருந்து ஒரு 2-3 கான்ட்ராக்டில் அவருக்கு தொடர்ந்து பணம் வரும். உள்ள அவருக்கு ஒரு கேன்டீன் கான்ட்ராக்ட் இருந்திருக்கு. ஏதாவது ஸ்மெக்லிங் ரோட்டில் கஞ்சா விற்கிறவனும் அவருக்கு கட்டிங் கொடுத்தாகணும், மணல் எடுக்கிறவனும் கட்டிங் கொடுத்தாகணும், அந்த பக்கத்தில் கடத்தல் பண்ணுறோம் ஆயில் விற்கிறவங்களும் லாரிக்காரன்லேருந்து அத்தனை பேரும் கட்டணம் பண்ணாங்க. அவரே நேரடியாக வாங்கலையா, அவர் பேரை சொல்லி வாங்கினாங்களோன்னு அவருக்கு ஒரு ஒரு அவருக்குன்னு ஒரு லேபிளை உருவாக்கிட்டார். ஆனால் அவர் ஒரு காலகட்டத்தில் திருந்தி இதெல்லாம் வேண்டாம், இவங்களே நான் பார்க்காம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா பஸ் பாஸ் வந்த காலம் உங்களுக்கு தெரியும். 2010லலாம் வந்து 50 ரூபா பஸ் பாஸ் வந்துருச்சு. நீங்கள் 50 ரூபா கொடுத்து ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு எங்கே வேணா 50 ரூபா பஸ் பாஸை வாங்கி பைபிளில் வச்சுக்கிட்டு பஸ்ஸில் ஏறி போகிற சூழ்நிலை செல்வத்துக்கு வந்துட்டார். ஆடம்பரத்தை விரும்பாத ரவுடி அவர் எப்பயுமே செல்வம் வந்து மாலைக்கன் செல்வம் வந்து ஆடம்பரத்தை விரும்பாத ரவுடி. திடீர்னு யாராவது வராங்க, நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னா அந்த பிஸ்னஸ் செட் ஆகிறேன், அதுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பார். உடனே கூப்பிட்டு வா ரவி, இங்கே வா, அந்த சமாதிக்கு, அந்த ஜீவ சமாதிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட்டின்னு போயிட்டு வா. அதுக்கு ஒரு ஆள் வச்சு அந்த அளவுக்கு பல சினிமா நடிகர்களை கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு அவங்களுக்கு மீன் வறுத்து ஃப்ரெஷ்ஷாக வறுத்து கொடுத்து அவங்க பல பேரை வந்து அதெல்லாம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மாதிரி ஒரு நிறையா பேரை மாலைக்கன் செல்வத்தினால பல பேர் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால தான் அவரோட இறப்பு ரொம்ப கொடூரமாக. இப்போ கேட் ராஜேந்திரன் பார்க்கும்போதீங்கன்னா 24 இடத்துல கொடூரமாக வெட்டி செத்தாங்க, உருவே தெரியாது. மயிலாப்பூர் சிவகுமார் என்னாச்சு, முகத்தை செதைச்சு வெட்டியிருந்தாங்க. இவங்களெல்லாம் உடைய பெரிய ரவுடி மாலைக்கன் செல்வம் ஒரு காலகட்டத்தில். அந்தந்த காலகட்டத்தில் அவங்கன்னும் போது இப்போ இருக்கவங்களுக்கு அதோட வேலை. அவரே திருந்தி வாழ்ந்து ஒரு மத போதகராக, ஏதோ எந்த மதமாக இருந்தாலும் ஒரு மதத்தை அவர் ஏற்று அதில் அவர் இறந்து அவருடைய இன்னைக்கு அவரை பற்றி நம்ம பேசுகிறோன்னா அவரே திருந்திட்டார். நீங்களாம் திருந்ததுக்கு ஏமாத்திரம். இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு. இதுனா பாடப்புத்தகத்தில் வர்றது கிடையாது, ரவுடியாக வரவனுக்காக தான் இது, அவங்களுக்கு தான் இது. ஏன்டா அவரே திருந்தி வாழ்ந்துட்டு இன்னைக்கு ஒரு இடத்துல அந்த பகுதியில் போய் கேட்கும்போது அவர் எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு, இதை பண்ணி கொடுத்தாருன்னு அப்படின்னு ஒருத்தர். அதே மாதிரி வருடம் தோறும் தொடர்ந்து ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுவார். அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்று காலையில் கூட ஒருத்தர் சொன்னார், என் பசங்களுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் அவர் ஃபீஸ் கட்டியிருக்காரு அப்படின்னு பல பேர் நீங்கள் நம்மகிட்ட சொல்கிறாங்க. அந்த பகுதியில் அவர் வாழ்ந்த பகுதியில் அவ்வளோ பண்ணியிருக்காரு. இதுதான் மாலைக்கன் செல்வத்தோட இதில் நம்ம எடுத்துக்கிறது என்னன்னு கேட்டால் அன்னப்பறவை மாதிரி தான். அதாவது இந்த எவ்வளோ ரவுடின்னா கத்தி எடுத்தோம், கத்தியில் தான் சாகு. அதை அவர் உண்மையாகவே போட்டார். இந்த மறைமுகமாக காவல்துறைக்கு பயந்துக்கிட்டு போடுறதுனால உண்மையாகவே போட்டதன் விளைவாக அவருடைய மரணம் வந்து கொடூரமாக இல்லாமல், என்கவுண்டரோ கத்தியால இல்லாமல் இயற்கையான மரணம். கத்தி எடுத்த கையில் பைபிள் எடுத்து மக்களை வந்து திருத்திருக்கார் சார். ரொம்ப நன்றிகள். தெரியாத பல விஷயங்கள் சொன்னீங்க சார். நன்றி.